இந்த படம் ஆரம்பிக்கும் போது கொரியால இருந்து 4 பேர் கொலப்புலூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற செண்பகம் அப்படிங்கிற பொண்ணை பார்க்க வராங்கன்னு காட்டுறாங்க. கொலப்புலூர் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற செண்பகம் அப்படிங்கிற பொண்ணுக்கு கொரியானா ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில எப்படியாவது ஒரு தடவையாவது கொரியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்பா அந்த ஊர்ல ஒரு சாதாரண ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் மணி அப்படிங்கிற ஒரு பையனை நம்ம ஹீரோயின் காதலிக்கிறாங்க. அவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பார்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் போக செண்பகத்தோட அப்பாவுக்கு அவங்களோட லவ் மேட்டர் தெரிஞ்சிருது. உடனே அவர் தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாரு. உடனே செண்பா அந்த மணி கிட்ட போய் நம்ம எங்கேயாவது போயிடலாம்னு சொல்றா. அவனும் அவகிட்ட சரி உனக்கு பிடிச்சது கொரியா தானே, நம்ம அங்க கொரியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப 2 பேரும் கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வரும்போது அவங்க அப்பா அவளை பார்க்க வந்திருப்பாரு. என் பொண்ணு லோன் போட்டிருக்கா, அந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன்னு சொல்றாரு. ஆனா அந்த மணி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவ உங்க பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருந்திருப்பான். இப்ப அதை விட இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவளை ஏமாத்திட்டு போயிடுறான். இப்ப யாருமே இல்லாம நம்ம ஹீரோயின் கொரியால போய் இறங்குறாங்க. கொரியால அங்கன்னு சுத்தி நம்ம ஹீரோயினுக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அப்போ ஒரு வயசான அம்மாவை பார்த்துக்கிட்டு வீட்டை கிளீன் பண்ற வேலை கிடைக்குது. அந்த வயசான லேடி படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. மகன் கிட்ட அப்படி நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சில கனவுகள் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த கடைசி காலத்துல யாரையுமே சார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களோட கனவு என்னன்னு பார்த்து அந்த ஹோட்டல்ல திரும்ப ஆரம்பிக்கலாம்னு ஐடியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஹோட்டல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதே நேரம் ஹீரோயின் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கால, அதுல இருந்து வர காசு எல்லாத்தையும் அந்த வயசான லேடி கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வயசான லேடியோட பையன் வந்து ஹீரோயின் பேக்ல இருக்கிற பணத்தை பார்த்து என் வீட்லயே திருடுறியா அப்படின்னு சொல்லி பணத்தை புடுங்கிட்டு அங்கிருந்து அனுப்புறாங்க. ஆனா அப்ப அந்த வயசான லேடி எந்திரிச்சு வந்து அந்த பணம் அவளோடதான், அதை திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்களுக்குள்ள சண்டை வரப்ப அந்த வயசான லேடிக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லாம போய் மயங்கிடுறாங்க. உடனே அவங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இப்ப அங்க போன ஹீரோயின் அவங்க கிட்ட உங்களை முதல்ல இப்படிதான் பார்த்தேன், கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேசிட்டு வராங்க. அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட ஊர்ல நிலச்சரிவு ஏற்பட்டதுனால கொலப்புலூர் வில்லேஜ் பயங்கரமா பாதிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு நியூஸை பாக்குறாங்க. உடனே அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு ஊருக்கு கிளம்பி வர்றாங்க. என்னன்னு பார்த்தா அவளோட லவர் மணின்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் தான் ஹீரோயினோட அப்பா அம்மாவை பத்திரமா பாதுகாத்து ஒரு கேம்ப்ல கொண்டு வந்து விட்டுருப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து அவனுக்கு அதுக்காக தேங்க்ஸ் சொல்றா. ஆனா அந்த பிரேக் ஆன ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல தான் படத்தோட ஆரம்பத்துக்கு வராங்க. அதாவது கொரியால நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்ச 4 ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினை பார்க்க இங்க வந்துடுறாங்க. இதுதான் கொரியாவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற கனெக்ஷன். இப்ப நம்ம ஹீரோயின் இங்க இருக்கலாமா மறுபடியும் கொரியாவுக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து அவகிட்ட உன் மனசுக்கு பிடிச்சது செய் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் கொரியாவுக்கு போறாங்க. அங்க வயசான லேடி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அங்க இல்ல. ஆனா முதல்ல நம்ம ஹீரோயின் கொரியாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னப்ப ஒருத்தன் ஒரு சீட்டை கொடுத்திருப்பான். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் அவன் தான். அதுல என்ன இருக்குன்னா, எங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியோ அங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் இருக்கும். இப்ப அந்த வாசகத்தை ஹீரோயின் சொல்ற மாதிரி இந்த படத்தை அழகா முடிச்சிடுறாங்க.